தொடர்ந்து நாங்கள் ஞானஸ்தானத்தை குறித்து காணொளியிலே பேசி கொண்டிருக்கின்றோம். கடைசி எபிசோட்ல பார்த்தோம், நாங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஞானஸ்தானத்தை குறித்து பார்த்தோம், முழுக்கு ஞானஸ்தானத்தை குறித்து பார்த்தோம். அது மட்டுமில்லை, ஞானஸ்தானத்தால் வருகின்ற ஒவ்வொரு ஆவிக்குரிய நன்மைகளையும் குறித்து பார்த்தோம். நாங்கள் இன்றைய தினத்திலும் கூட நாங்கள் குறித்து பார்க்க போறது எல்லாரும் சொல்லுகின்ற ஒரே ஞானஸ்தானம். என்னப்பா, ஒரு ஞானஸ்தானம் தானே இருக்கு, ஒருக்கா நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்த எப்படி இன்னொரு ஞானஸ்தானம் எடுக்கிறது? குழந்தை ஞானஸ்தானம் நான் சின்ன வயசுல அம்மா அப்பா எனக்கு தந்துட்டாங்க, அது முடிஞ்சுது. ஸோ ஆண்டவர் ஒரு கட்டளையை நாங்கள் நிறைவேற்றி முடிச்சுட்டோம். நாங்கள் நம்புறோம் மூழ்கி தான் ஞானஸ்தானம் எடுக்கணும், குழந்தைகள் எடுத்த பிள்ளைதான். ஆனா ஆல்ரெடி எனக்கு ஞானஸ்தானம் தந்துட்டாங்களே என்று சொல்லி சில ஆக்கள் பேசக்கூடும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் கிளியரா சொன்ன காரியம், குழந்தையிலே எடுக்கிற ஞானஸ்தானம் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஞானஸ்தானம். அது ஞானஸ்தானத்துக்கு கீழே, ஆண்டவர பார்வையை கீழே வராது. எப்படி என்று சொன்னா, நாங்கள் காணிக்கை கொடுக்கும் பொழுது ஆண்டவரே இது உங்களுக்கு தான் என்று சொல்லிட்டு மிச்சம் தங்களை பொக்கெட்ல போடுவோம். அதே மாதிரி போயிருந்தாங்க சில காரியங்கள். அதாவது ஆண்டவர் சன்னிதானத்திலே அவருடைய கிங்டத்துக்கு கீழே வராத எந்த காணிக்கையும் அங்கீகரிக்கப்படாத ஆண்டவரால். நாங்க நினைச்சு கொண்டிருக்கோம் ஆண்டவருக்கு கொடுத்ததாக, ஆனால் ஆண்டவர பார்வையிலே அது கொடுக்கப்படவில்லை. அதே போலதான் நீங்கள் குழந்தையிலே எடுத்த ஞானஸ்நானம் அங்கீகரிக்கப்படாத ஞானஸ்நானம், வார்த்தை பேசாத ஞானஸ்நானம், இயேசுவானவர் பேசாத ஞானஸ்நானத்தை நீங்க எடுத்துட்டு ஞானஸ்நானம் என்று சொல்லும் பொழுது அது ஞானஸ்நானத்துக்கு கீழவே வராத ஒரு கேட்டகரிக்குள்ள வராத ஓர்டர்ல இல்லாத ஒரு காரியமாய் இருக்கிறது. ஆனாலும் கூட எபேசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த வசனத்தை நாங்கள் கவனிப்போம். ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்றார், எபேசி சபைக்கு எழுதும் பொழுது இதை குறிப்பிடுகின்றார். சோ எல்லாரும் சொல்றது ஒரே ஞானஸ்நானம் என்று சொல்லி. இது ஒரு ஞானஸ்நானம் என்று குறிப்பிடப்படவில்லை, ஒரே ஞானஸ்நானம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது நீங்க கிரேக்க மொழிகளிலே அல்லது இங்கிலீஷ் பைபிள்ல எடுத்து பார்க்கக்குள்ள அதுல த சேம் பேப்டிசம் என்று குறிப்பிடப்படும். ஒன் பேப்டிசம், ஒன்ஸ் எடுத்த பேப்டிசம் என்று இல்லாம, ஒப்பையோ ஒருக்கா தான் எடுக்கணும் பேப்டிசம் என்று இல்லாம, ஒரே ஞானஸ்நானம் என்ற கருத்தை விளங்கி கொள்ளணும். அதில் நீங்க தொடர்ந்து வாசிப்பீங்கன்னு சொன்னா, ஒரே கர்த்தரும் என்று சொன்னா எங்களுக்கு இருக்கிற கர்த்தர் எல்லாருக்கும் ஒரே ஆள், ஒரே விசுவாசமும், நான் நம்புவது, என்னுடைய சகோதரன் நம்புவது, என்னுடைய சர்ச்சுக்கு வர ஒரு சகோதரி நம்புவது, ஒரு பிலீவர் நம்புவது, அல்லது இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க நம்புற இயேசுவானவர், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், மெசாயாவானவர், இந்த உலகத்திலே மரித்து உங்களுடைய இரத்தத்தை, அவருடைய இரத்தத்தை சிந்தி உங்களுடைய பாவங்களை கழுவினார் என்ற காரியம், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்ற காரியம், நித்திய வாழ்வுக்காக நாங்கள் இந்த உலகத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்றோம், எங்களை ஆதாயப்படுத்தி கொண்டு ஆயத்தப்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய இரத்தத்தினாலே தினமும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் நாங்கள் வைக்க வேண்டிய விசுவாசம். அந்த விசுவாசம்ன்றதுக்கு கீழே எவ்வளவு காரியம் வருது என்று பாருங்க. ஒரு விசுவாசம் இல்லை, ஒரே விசுவாசம். அதே போல ஒரே ஞானஸ்தானம். ஆனா இந்த எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை பார்க்கிற நம்ம, அதுக்கு முன்னுக்கு என்ன எழுதியிருக்கு, பின்னுக்கு என்ன எழுதியிருக்கு, அதை என்ன கான்செப்ட்ல பவுல் எழுதுறார், என்னத்தை சொல்ல வாரார் என்று சொல்லி நாங்கள் அவசியமாக பார்க்க வேண்டியவர்களா இருக்கின்றோம். பாருங்க, நீங்க அந்த 4ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா உட்கார்ந்து இருந்து வாய்ச்சி பாருங்க. நீங்க இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டு அந்த வாய்ச்சி பார்த்துட்டு தொடர்ந்து என்ன நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணக்குள்ள இன்னும் அதிகமாக உங்களுக்கு விளங்கும். பாருங்க, அதுல 3ஆம் வசனம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசித்து காட்ட விரும்பினேன். ஆனால் சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியின் ஒருமை, அதுதான் அவர் எபேசியர்கள் நிறுவத்துல 4ஆம் அதிகாரத்தை வர தீம். இது யூனிட்டி ஆஃப் தி ஸ்பிரிட். ஆவியின் ஒருமை. நான் நீங்க சபைக்கு வாராக்கள், ஏசப்பாட அந்த மணவாட்டி சபை, ஏசப்பா அந்த வானத்திலே அந்த ராப்சர் நாளிலே மீண்டும் வரும் பொழுது அந்த சபையை அப்படி அங்கீகரித்து எடுக்கிறார். நீங்க எந்த சபையிலையும் இருக்கலாம், எந்த சர்ச்சுக்கும் போகலாம், நீங்க எப்படிப்பட்ட காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில செய்யலாம். ஆனால் தேவனுடைய திட்டத்துக்குள்ள, இந்த வசனத்துக்குள்ள நீங்க பிலீவ் பண்ணீங்கன்னு சொன்னா, எந்த சபையில இருந்தாலும் நீங்க அந்த எக்ஸ் சபை, எக்ஸ் சபை, வாய் சபை, ஜாட் அல்லது சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி,
பாகிஸ்தான், இந்தியா, ஸ்ரீலங்கா, யூகே இருக்கிற எல்லாவரையும் ஆண்டவர் கைகுத்து சொல்றார், ஒவ்வொருவரும் என்னுடைய சபை, ஒவ்வொருவரும் ஏசப்பா. அந்த சபையில நேம் என்ன? ஜீசஸ். அது கீழே வார அங்கத்தவர்கள், அவ்வளவு அங்கத்தவர்களும் அந்த இயேசுப்பாட சரீரத்திலே ஒன்றாய் இருக்கும் பொழுது அந்த ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள சொல்லி அழகாக பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். சோ நீங்க நான் எல்லாரும் என்ன செய்யணுமாம்? ஒரே ஆட்கள். We are united in one spirit. We are united in one church. We are united in one God. நாங்க ஒரே தேவனை ஆராதனை செய்கிறோம், எல்லாரும் ஒன்றா வாரம். நாங்க அதைத்தான் அழகாக பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். நாங்கள் தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்ன 4ஆம் வசனத்தை, உங்களுக்கு உண்டான அழைப்பிலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. கிறிஸ்துவுக்குள்ள நாங்க ஒவ்வொரு அவயங்கள், நாங்க எல்லாரும் சேர்ந்தாதான் அது ஒரு சரீரம். நாங்க எல்லாரும் சேர்ந்தாதான் அது ஒரு ஆவி. நாங்க எல்லாரும் சேர்ந்தாதான் ஏசப்பாட மனவாட்டி சபை. அதே போல நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே காரியம், ஒரே டைப், ஒரே வகையான ஞானஸ்தானத்தை எடுக்கும் பொழுதுதான் நாங்கள் ஒற்றுமையாய் வருகின்றோம். நீ ஒரு ஞானஸ்தானம், நான் ஒரு ஞானஸ்தானம், அவன் ஒரு ஞானஸ்தானம், அவள் ஒரு ஞானஸ்தானம் எடுப்பானால் அது ஆண்டவருக்கு கீழே வராது. The same type baptism. அது என்ன சொல்லுகிறது? மனம் திரும்பி முழுக்கு ஞானஸ்தானம் இறங்கி தண்ணியிலிருந்து வெளியில் எழும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய உடலும் தண்ணிக்குள்ளே மரித்தது ஆண்டவரே, ஐ ஆம் இமர்ஸ்ட் இன் த வாட்டர். அப்படியே உள்ளுக்குள்ள நான் போயிட்டேன், எனக்கு பழைய உடம்பு தேவையில்லை, தண்ணியிலிருந்து வெளியில வரக்குள்ள ஆண்டவரே சுவாமி என்னை புது மனிதனை மாற்றுங்க, நான் புது பிறவி என்று சொல்லி எடுக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ் தெரிஞ்சிருக்கிற, அதாவது உடன்படிக்கை, ஆண்டவரை ஞானஸ்தானம் செய்ய உடன்படிக்கையை செய்கிறேன் என்று அந்த நிறைவான ஞானத்தை வைத்து வருகின்ற அந்த ஞானஸ்தானத்தை நீங்களும் நானும் அவனும் அவளும் எடுக்கும் பொழுது ஒரே ஞானஸ்தானம், ஒரே டைப்பாக, ஒரே கருத்தாக, ஒரே வார்த்தையாக அது மாறுகிறது. அதைத்தான் பவுல் அழகாக குறிப்பிட்டிருக்கிறார், த சேம் பேப்டிசம். அதை நாங்கள் பிடிச்சிட்டு ஒருக்காதான் ஞானஸ்தானம் எடுக்கணும்ன்றது அது இல்லை. இதுல வெளிப்பாடே, அவர் எழுதின அந்த வெளிப்பாடே ஒரு ஒரு யூனிட்டியை குறிக்குது, இட்ஸ் ஐக்கியத்தை குறிக்குது. நாங்க ஏன் சபைக்கு போறோம்? ஐக்கியமாய் இருப்பதற்கு, கர்த்தருடைய சரீரத்திலே இன்னும் அதிகமாக ஐக்கியப்படுவதற்கு. நான் கால் என்று சொன்னால் இந்த பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஆள் கையா இருக்கலாம், பார்த்து கொண்டிருக்கிற இன்னொரு ஆள் உடம்பிலே இருக்கிற இன்னொரு அவயவமா இருக்கலாம். எல்லாம் கிறிஸ்துவின் சரீரத்தை உருவாக்குகிறது. அந்த கிறிஸ்துவின் சரீரத்திலே நாங்கள் பங்குள்ளவர்களாய் இருப்போமே ஆனால் ஒரே ஞானஸ்தானம், ஒரே வகையான ஞானஸ்தானம், ஒரே நம்பிக்கை உள்ள ஞானஸ்தானம், அந்த வார்த்தை சொல்லுகின்ற த சேம், ஒரே மாதிரி ஞானஸ்தானம் தேவை கிறிஸ்துவுக்குள். பிரியமானவர்களே, நாங்க எபேசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாங்கள் ஹாஜி கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த எபேசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாங்க மறந்து போய்க்கூடாது. அதை நீங்க வாசிக்கின்னு சொன்னா இன்னும் அதிகமாக இந்த வார்த்தை உங்களுக்கு புரியும். நான் உங்களுக்கு வாங்கிச்சு காட்டையா? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாம் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். அப்போது ஒரு ஞானஸ்நானத்தை குறிக்குது? நோ, ஒரே ஞானஸ்நானம். ஒரேக்கும் வித்தியாசம் தெரியாம நாங்க ஏதோ எங்களை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக, ஏதோ நாங்க செய்யறது சரி என்று சொல்றதுக்காக காரியங்களை அலட்டை செய்து கொண்டிருக்கின்றோம். இது ஆண்டவருடைய வார்த்தை. அன்றைக்கு உலகத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு இந்த வார்த்தை பாவிக்கப்பட்டது. இந்த வார்த்தை மாம்சமாகி இன்றைக்கு உங்களுக்குள்ள ஜீவனாய் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவராய். அந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியணும்னு சொன்னா, அந்த வார்த்தைக்கு அழகாக சொல்லுகின்ற காரியத்தை புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா, இந்த ஒருக்கும் வித்தியாசத்தை பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டுமா நாங்க ஜபிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாக நான் சொல்லுகிற காரியம், ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம். அதுதான் ஒரே ஞானஸ்நானம். ஒரே சரீரத்துக்குள்ளாய் ஒரே ஆவிக்குள்ளாய்
இதைத்தான் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்கிறோம். அதே போல எபேசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாங்கள் வாசிக்க கேட்கிறோம். நாங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னா நீங்க யோசிக்கலாம், ஓகே ஒரே ஞானஸ்தானம் என்று எழுதப்பட்டிருக்குது அந்த எபேசியர்ல. அதே நேரம் அதுல ஒரே தேவன் என்றும் எழுதப்பட்டிருக்கு. எங்களுக்கு தெரியும், நான் பழைய போன காணொளிகளில் ஞானஸ்தானத்தை பற்றி கதைக்கும் பொழுது சொல்லியிருந்தேன், நான் வேற வகையான ஞானஸ்தானம் உண்டு. ஆவியினால் ஞானஸ்தானம், அக்கினியினால் ஞானஸ்தானம், தண்ணீரினால் ஞானஸ்தானம். அப்ப பாருங்க, அதுல 3 ஞானஸ்தானம் வருது. அப்ப நீங்க என்னோட ஒரு கேள்வி கேட்கலாம், பாருங்க 3 ஞானஸ்தானம் வருது. அப்ப இங்க நடந்துச்சு ஒரு ஞானஸ்தானம் இல்ல, நீங்கள் எடுப்பது 3 ஞானஸ்தானம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. பிதாவினால் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் இருந்தார்கள் என்று பார்த்தோம், பரிசுத்த ஆவியிலே பெறாதவர்கள் இருந்தார்கள் என்று பார்த்தோம். அப்ப என்ன செய்யறாங்க? 2வது தரம் பவுல் கையை வைத்து ஜபிக்கிறார். 2வது தரம் அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுபடுது. ஏன்? அவங்களிடத்திலே பரிசுத்த ஆவி இருக்கவில்லை. அப்ப பிதாவினால் மட்டும் ஞானஸ்தானம் பெறலாம், மீண்டுமாக போய் நீங்க பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறலாம். ஏன் தெரியுமா? அங்க ஒரு எலிமெண்ட் மிஸ் ஆகுது. அதை பார்க்கும் பொழுது நாங்க இந்த ஒரு ஞானஸ்தானம் என்ற விஷயத்தை நாங்கள் தள்ளி வைத்து அப்படி ஒரு காரியமே இல்லை என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியிலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கிடைக்க வேண்டும். அதே போல ஆவியினால் ஞானஸ்தானம். நீங்க ஆண்டவரை எப்பொழுது ஏற்றுக்கொள்றீங்களோ, சொந்த இரட்சகராக மனம் திரும்புறீங்களோ, அன்றைக்கு ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ளாக வாய்க்க பண்ணி ஆவியிலே ஞானஸ்தானம் உங்களுக்கு தர ரெடியா இருப்பார். அதை எடுக்காதுங்களை பொறுத்தது. சம் பீப்புள் ரிஜெக்ட், சம் பீப்புள் வேணாம்னு சொல்லுவாங்க. மனசில் அளவுல எப்படி சொல்லுவாங்க வேணாமண்டு? ஏதோ ஏசப்பா நான் ஏற்றுக்கொள்றோம்னு சும்மா சொல்றதுக்காக நம்புறது. நோ, தேவனுக்கு தெரியும் உங்களுடைய இருதயம் கனப்பட்டு பாரப்பட்டு, தேவன் உங்களுடைய சுபாவம், உங்களுடைய சுயநீதி, உங்களுடைய பாவத்தை நீங்கள் அறிக்கையிட்டு கண்ணீர் விடும் பொழுது ஆண்டவர் அன்றைக்கு உங்களுக்கு ஆவியினால் அபிஷேகம் பண்ணி ஞானஸ்தானம் தருகிறார். அதுக்கு பிறகுதான் நீங்க தண்ணீர்ல போய் முழுகி எழும்பி தண்ணீர் முழுக்கினால் ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஸோ பாருங்க, அதுல 2 தரம் ஞானஸ்தானம் நடக்குது. அது மட்டுமல்ல, தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கும், அவர் அக்கினியினால் ஞானஸ்தானம் தருவார். அவர் அக்கினியினால யாராவது ஞானஸ்தானம் கொடுத்தார் என்று சொன்னா, அந்த அக்கினி அவர்களுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பாவ செயல்களையும், ஒவ்வொரு பிசாசுகளையும் அப்படியே அந்த அக்கினி சுருக்கி அப்படியே பத்த வச்சு அவங்களை புது மனிதனாய் மாற்றும். அது மட்டுமல்ல, அக்கினி ஞானஸ்தானம் என்பது நியாய தீர்ப்புக்குரியது. ஆண்டவர் நியாயம் தீர்க்கும் பொழுது அக்கினியினால், சுட்டரிக்கிற அக்கினியினால் பிசாசுகளை சுட்டரிக்க வல்லவராயிருக்கிறார், துரத்துறதுக்கு வல்லவராயிருக்கிறார், பாவத்தை சுட்டரிக்கிற வல்லவராயிருக்கிறார். அது இன்னொரு வகையான ஞானஸ்தானம். பாருங்க, எத்தனை வகையான ஞானஸ்தானத்தை பற்றி நான் சொல்லலாம். எத்தனை தரம் இந்த ஞானஸ்தானம் கூட வாழ்க்கையில நடக்கும். அக்கினியினால் ஞானஸ்தானம் என்பது அடிக்கடி நாங்கள் காணுகின்ற காரியம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு ஞானஸ்தானம் என்று சொல்லிக்கொண்டு எல்லா இடமும் சும்மா பொய்களை பரப்பி தெரியாதுங்க. உங்களோட உள்ளத்துல பொய்யை நம்பாதுங்க. ஒரே ஞானஸ்தானம் என்று வேதம் சொல்லுவது ஒரு யூனிட்டி. எல்லா பிலீவர்ஸும் எடுக்கும் பொழுது எல்லா பிலீவர்ஸும் ஒன்றாகிறாங்கன்ற அர்த்தம். Everyone comes together when they are baptized by the water, immersed baptism. நீர் மூழ்கினால், முழுகி ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது எல்லாரும் ஒன்றாகிறாங்கன்ற அர்த்தம். பாருங்க, திருப்பி ஞானஸ்தானங்கள் வந்து கொண்டிருக்கும். கிளியரா விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு ஞானஸ்தானம் என்பது வேற, ஒரே ஞானஸ்தானம் என்பது வேற. பைபிள் ஒரு ஞானஸ்தானத்தை பற்றி கதைக்கவே இல்லை. ஒரே ஞானஸ்தானம், ஒரே சரீரம், ஒரே தேவன், ஒரே நம்பிக்கை, ஒரே ஆவியானவர் எங்கள் எல்லாரையும் உண்டாக்குறார் என்றதை பற்றி தான் இந்த எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்க கேட்கிறோம். மீண்டும் தொடர்ந்தும் இணைந்திருங்கள். அடுத்த எபிசோட்ல சுவாரஸ்யமான காரியங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். சில வகையான ரெவலேஷன்ஸ் நாங்கள் பார்க்க போறோம். அதாவது ஞானஸ்நானத்திலே இருக்கிற வெளிப்பாடுகள், இந்த தண்ணீரை குறித்து, ஆவியை குறித்து நாங்கள் சில காரியங்கள் உள்ள அந்த அர்த்தத்தை குறித்து நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். தொடர்ந்தும் இந்த பேப்டிசம் எபிசோட் இணைந்திருங்க. 7 மணி சொன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, ஒரு லைக் கொண்டு தாங்க எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. God bless you all.